ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகங்களில் இலவசம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இது பொருந்தும், போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. 50, 60, 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது பேருந்துகளில் பயணம் இலவசம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த வகையான பேருந்துகளில் பயணம் இலவசம், ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருக்குமே கிடைக்குமா அப்படின்றத அனைத்து கூடுதல் விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள். மத்திய மற்றும் மாநில அரசுகள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை வழங்குவது, அதுக்கப்புறம் வட்டி இல்லா கடன் வழங்குகிறது, இலவச கேஸ் சிலிண்டர் கொடுக்கிறது, இது மாதிரியான நிறைய சலுகைகளை பெண்களுக்காக வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இலவச பேருந்துகள் முதற்கொண்டு இந்த நிலையில் மூத்த குடிமக்கள் 60, 70, 80 ஸோ மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்டாக இலவச பயணம் பேருந்துகளில் மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு சீனியர் சிட்டிசன் ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள்னு அனைத்து பேருந்துகள்லையுமே சொல்லியிருக்காங்க. உங்களால் இலவசமாக பயணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இலவசமாக பயணிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த டோக்கன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு கட்டணமில்லா இலவச பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்காங்க. இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. எங்க நடக்கிறது இருக்கு, எங்க டோக்கன் வாங்கணும் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ டோக்கன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி வரையும் வழங்க இருக்காங்க. ஜூன் 21ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எங்கே போய் வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா உங்கள் பக்கத்தில் நியரஸ்டில் இருக்கக்கூடிய பேருந்து டிப்போ எல்லாமே இருக்கு இல்லையா, அங்கே இந்த டோக்கன் அப்படின்றது கொடுக்குறாங்க. காலை 8 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா இரவு 7:30 மணி வரையிலும் டோக்கன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டோக்கன் டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு வழங்குறாங்க. தேவையான ஆவணங்கள் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப அட்டை, அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை, அது கூட 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேருந்தில் இவர்களுக்கு இனி பயணம் இலவசம் அப்படின்றத குறிப்பிட்டு போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு சூப்பரான அறிவிப்பு. இது பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுமே இல்லை, சென்னையை சுற்றி இருக்கிற நிறைய மாவட்டங்களில் இது நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இனி இவர்களுக்கு பேருந்து இலவசம். தமிழ்நாடு இந்த தகவலை வெளியிட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 30,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தினசரி 5,100க்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் உள்ளடக்கி, மேலும் மகளிர் உயர்கல்வி பயிலும் மாணவிகள், திருநங்கைகள் உள்ளிட்ட அனைத்து பெண்களுக்கும் சாதாரண கட்டணமில்லாமல் பயணிக்கும் வசதியை அறிமுகம் செய்துள்ளதுங்க. காலம் நீட்டிப்பு. மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பயண டோக்கன் மூலம் இலவசமாக பயணிக்கும் திட்டமும் வெளியாகியிருக்கு. ஸோ தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வாயிலாக பெற்றிடும் வகையில் 7/9/2023 முதல் செயல்பட்டு வருகிறதுங்க. தொடர்ந்து இதனை செயல்படுத்த கூடுதல் போதிய காலமில்லை. ஸோ கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே பயன்படுத்தி வரும் 31/3/2025 வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பயண அட்டையை 30/9/2025 வரை நீட்டிப்பு செஞ்சிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு என போக்குவரத்து தொழில்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு ஒரு நல்ல முடிவு கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம்.
நண்பர்களே, தமிழக அரசு போக்குவரத்தில் இந்த விதிமுறைகள் பயன்படுத்துறது ரொம்ப இதுவே முதல் முறை. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸாம்ஸ் எதுவுமே நடத்தலை. ஸோ நடத்துவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த எக்ஸாம் நடத்துவதற்கு கூட சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் முதலுடன் பெற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகங்களில் இலவசம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் இது பொருந்தும், போக்குவரத்து கழகத்தில் சில முக்கியமான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. 50, 60, 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது பேருந்துகளில் பயணம் இலவசம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த வகையான பேருந்துகளில் பயணம் இலவசம், ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருக்குமே கிடைக்குமா அப்படின்றத அனைத்து கூடுதல் விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள். மத்திய மற்றும் மாநில அரசுகள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை வழங்குவது, அதுக்கப்புறம் வட்டி இல்லா கடன் வழங்குகிறது, இலவச கேஸ் சிலிண்டர் கொடுக்கிறது, இது மாதிரியான நிறைய சலுகைகளை வந்து பெண்களுக்காக வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இலவச பேருந்துகள் முதற்கொண்டு இந்த நிலையில் மூத்த குடிமக்கள் 60, 70, 80 ஸோ மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்டாக இலவச பயணம் வந்து பேருந்துகளில் மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு சீனியர் சிட்டிசன் ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள்னு அனைத்து பேருந்துகள்லையுமே சொல்லியிருக்காங்க. உங்களால் இலவசமாக பயணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இலவசமாக பயணிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த டோக்கன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு கட்டணமில்லா இலவச பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. எங்க நடக்கிறது இருக்கு, எங்க டோக்கன் வாங்கணும் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ டோக்கன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி வரையும் வழங்க இருக்காங்க. ஜூன் 21ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எங்க போய் வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா உங்க பக்கத்துல நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய பேருந்து டிப்போ எல்லாமே இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த டோக்கன் அப்படின்றது கொடுக்குறாங்க. காலை 8 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இரவு 7:30 மணி வரையிலும் டோக்கன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டோக்கன் டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு வழங்குறாங்க. தேவையான ஆவணங்கள் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப அட்டை, அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், கல்வி சான்றிதழ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை, அது கூட 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேருந்தில் இவர்களுக்கு இனி பயணம் இலவசம் அப்படின்றத குறிப்பிட்டு போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு சூப்பரான அறிவிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுமே இல்லை, சென்னையை சுற்றி இருக்கிற நிறைய மாவட்டங்களில் இது நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இனி இவர்களுக்கு பேருந்து இலவசம். தமிழ்நாடு இந்த தகவலை வெளியிட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 30,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தினசரி 5,100க்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் உள்ளடக்கி மேலும் மகளிர் உயர்கல்வி பயிலும் மாணவிகள், திருநங்கைகள் உள்ளிட்ட அனைத்து பெண்களுக்கும் சாதாரண கட்டணமில்லாமல் பயணிக்கும் வசதியை அறிமுகம் செய்துள்ளதுங்க. காலம் நீட்டிப்பு. மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பயண டோக்கன் மூலம் இலவசமாக பயணிக்கும் திட்டமும் வெளியாகியிருக்கு. ஸோ தமிழறிஞர்கள் மற்றும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பயண அட்டைகளை இணையதளம் வாயிலாக பெற்றிடும் வகையில் 7/9/2020
3 முதல் செயல்பட்டு வருகிறதுங்க. தொடர்ந்து இதனை செயல்படுத்த கூடுதல் போதிய காலமில்லை. ஸோ கால அவகாசம் தேவைப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே வந்து பயன்படுத்தி வரும் 31/3/2025 வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பயண அட்டையை 30/9/2025 வரை நீட்டிப்பு செஞ்சிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு என போக்குவரத்து தொழில்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு ஒரு நல்ல முடிவு கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, தமிழக அரசு போக்குவரத்தில் இந்த விதிமுறைகள் பயன்படுத்துறது இதுவே முதல் முறை. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸாம்ஸ் எதுவுமே நடத்தலை. ஸோ நடத்துவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த எக்ஸாம் நடத்துவதற்கு கூட சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் முதலுக்குடன் பெற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.